அந்த கவர்னர்கிட்ட போய் திரும்ப திரும்ப வர்றாரு. கவர்னர் எழுத்துறை அப்பதான் முதல்ல அரசியல்னா கேரவன் மேல நின்றுட்டு நீங்க வந்து வீரவசனம் பேசுற அரசியல் இல்லை. அமித்ஷாவை வந்து இவரு பார்க்கலையா, அமித்ஷா அவரை பார்க்க வரும் இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, 6 சிலிண்டர் ப்ராமிஸ் பண்ண, ஆனா உண்மையிலேயே விஜய் வந்து இப்போ 6 சிலிண்டர் கொடுக்கணும் ஒரு ப்ராமிஸை, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினா அவர் வந்து ட்ரம்ப்பையும் நெத்தன்யாஹூவை போய் சந்திக்கணும். கொஞ்சம் பாருங்க, நான் இந்த பதவிக்காக ஆசைப்படுவோம் இல்லை, பிரதிநிதித்துவம் பத்தி அவர் பேசல. முன்னாடி அதிகாரத்தில் பங்கு இதை கேட்டது, அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசவே இல்லையே. நீங்க கூட்டணி பேசுனீங்கல்ல, ஏன் நீங்க வந்து தாவேக கூட போய் போயிருக்கலாம்ல. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு திரும்பியிருக்காரு. அங்க பாஜக தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் பலரை சந்திச்சிருக்கிறாரு, பிரதமரை சந்திச்சிருக்காரு. ஆனா உள்துறை அமைச்சரை சந்திக்கல. குறிப்பா தாவேகா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. முதற்கட்டமா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து டெல்லிக்கு போகும்போதே வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா, முதல்ல வந்து பிரதமரை சந்திக்க போகிறார் அப்படின்னு, அடுத்த கட்டமாக உள்துறை அமைச்சர், இப்படிதான் செய்திகள் நேற்று வந்தது. அதற்கு அடுத்து வந்து தமக்கு உடனடியாக ஆதரவு கொடுத்த ராகுல் காந்தி, அதாவது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு. அப்படி இப்படி ஆதரவு கொடுத்து 2 அமைச்சர்களையும் வாங்கிட்ட ராகுல் காந்தி வந்து பெரிய உதவியா இருந்திருக்காரு அவருக்கு. இன்னொன்று, இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்து வரும் தேர்தலுக்கு யாருமே அப்படி கூட்டணி போட மாட்டாங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு கூட்டணியே போட மாட்டாங்க. அக்ரிமெண்ட், அது மெமரண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, MOUன்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்பெனி கூட போடலாம். ஒரு அரசியல் கட்சியில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை வந்தால் என்ன ஆகுங்கிற மாதிரி அப்போ போட்டாங்க ஒரு உடன்பாட்டை. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு இவங்க போயிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள போய் நேர் பார்த்து வந்து மோடியோட 10 நிமிடங்கிறாங்க, 20 நிமிடங்க, 30 நிமிடங்கிறாங்க. அவர் பேசுனது வந்து சில விஷயங்கள் பத்திரிகையில் வந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து நாம் எப்போ பாரம்பரியமாக நாங்கள் முதல்ல இசைப்போம், அதுக்கு பிறகு தான் வரும்னு சொல்லிலாம் கேட்டிருக்காரு. இது வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, இது மாநிலத்தோட உரிமை. உங்கள் மாநிலத்துக்கு என்ன பாட்டு பாடணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ திமுக அரசு இருந்தப்போ அசம்பிளியில் என்னாச்சு, நம்ம ஆளுநர் என்ன பண்ணாரு, ஆளுநர் வந்து ஜனநாயக மன ஃபர்ஸ்ட் பாடணுன்னாரு, இல்லை முடியாதுன்னாங்க, வெளியே போனார். அதுதான் சரியான ஒரு மாநிலத்தின் உரிமையை பாதுகாக்குது. அப்படி நீங்க போய் கேட்கக்கூடாது. இன்னொன்று, விஜய் வந்து இன்னொன்று பேசுறது, மீனவர்கள் வந்து முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் அல்லது உங்களுக்கு வந்து கைது செய்யப்பட்ட போது நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து எல்லா அரசு காலத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் வந்து போகும்போது இவர் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன ஒரு கடிதம் எழுதுவீங்க அப்படிதானே விமர்சனம் பண்ணாரு. இவர் ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க என்ன ரொம்ப போன ஒரு கடிதம், இன்னைக்கு இவர் கடிதம் தான் இருக்காரு. அதுதான் நடைமுறை, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு மாநில அரசுக்கு வந்து உள்ள எல்லா சிக்கல்கள் இருக்கு. நீங்க வந்து உடனே படையெடுத்து நீங்க கோஸ்ட் கார்டு அனுப்ப முடியாது, நேவி அனுப்ப முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சீமானே ஆட்சிக்கு வந்தா கூட இலங்கை பிரச்சனை தீர்ந்திருக்காது, வைகோ வந்திருந்தா கூட தீர்ந்திருக்காது. அதான் உண்மை. நிலைமை என்னன்னா, நீங்க வந்து இன்னும் ஒரு நாடு, இறைமை மிக்க ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போகும்போது உங்களுக்கு வந்து சர்வதேச பிரச்சனை ஆயிரும். உடனே அப்படிதான் ஆச்சு. நீங்க வந்து கடைசியில் அமெரிக்காலாம் தலையிட்டு கடைசியில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அதை பத்தி நம்ம தனி. இப்போ என்னன்னா, இவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் இப்போ போகும்போது இவருக்கு தெரியுது, விஜய்க்கு வந்து பதவியேற்க, அதாவது அரசியலில் வந்து ஜெயிச்சிட்டாரு. அந்த கவர்னர்கிட்ட போய் திரும்ப திரும்ப வர்றாரு. கவர்னர் எழுத்துறை அப்பதான் முதல்ல அரசியல்னா கேரவன் மேல நின்றுட்டு நீங்க வந்து வீரவசனம் பேசுற அரசியல் இல்லை. எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சார் பேசுற அரசியல் இல்லை. சட்டம் இருக்கு, ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, ஒரு முறை இருக்கு, மெஜாரிட்டி எப்படி பெறணுங்கிறதுக்கு, டிஃபெக்ஷன் பற்றி இருக்கு. இதை பற்றி நான் இப்போதான் கற்றுக்கிறாரு. இதை தான் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுன்னா. இது வந்து இப்போ அரசியல் என்பது வந்து ஒரு பரிசோதனை கூட இல்லை. இங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆசிடையும் இந்த சால்ட்டையும் சேர்த்து இந்த விளைவு வரும், அப்படி பண்ண முடியாது. நீங்கள் உடனே பதவி ஏற்ற உடனே உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளும் வந்துடும், செயல்பட தொடங்கணும். நீங்கள் அது வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. 6 மாதம் ஹனிமூன் பீரியட்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளே உங்களுக்கு எதிராக போகுது. நீங்கள் விடுத்த சவால்களே உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பெரிய கேள்விகள் கேட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சவாலில் வருது. அப்படிதான் இப்போ டெல்லிக்கு வரும். டெல்லி பிரச்சனையில் வந்து டெல்லியில் போய் பார்க்குறாரு. பார்த்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பண்ண ராகுல் காந்தியை வந்து பார்க்கல. அதுக்கு இன்னும் நமக்கு காரணம் தெரியாது. அமித்ஷா பார்க்கலாம். அமித்ஷா தான் இன்னைக்கு வந்து சூத்திரதாரி எல்லா விஷயங்களுக்கும். மோடி வந்து அவர் அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டராக வந்து ஊர் சுற்றிக்கிட்டு உலகத்தையெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காரு, பல நாட்டு தலைவர்களை போய் சந்திட்டு இருக்காரு. இவர் தான் உண்மையிலே இந்த அரசியலை ஹேண்டில் பண்ணிட்டு. அமித்ஷாவை வந்து இவரு பார்க்கலையா, அமித்ஷா அவரை பார்க்க வரும் இல்லையா
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, நான் முன்னாடியே பல நேர்காணலில் சொல்றது என்னன்னா, பாஜகவோட பிரதான எதிரியா பார்க்குறவன் வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்து வட இந்திய மாநிலங்கள் வந்து இன்னைக்கு யூபி, பீகார் தவிர அவங்களோட லட்சியமே காங்கிரஸ் இல்லாத ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப மாநில கட்சிகளை வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஏன்னா இன்னைக்கு சிவசேனாங்கிற கட்சியை வந்து உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி அவ்வளவு பெரிய சிவசேனா, அதாவது ஒரு கொள்கை சார்ந்து, அந்த கொள்கை நமக்கு பிடிக்கலன்னா கூட அந்த கொள்கை சார்ந்த சிவசேனாவே உடைக்கிறது, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்ற அந்த சரத்பவார் என்பவர் பெரிய தலைவர், அந்த கட்சியை உடைக்கிறவங்களுக்கு வந்து மாநில கட்சிகளை உடைக்கிறது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ என்ன அவங்களுக்கு எங்க சவால்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ஹரியானா, ஒரு 8-9 மாநிலங்கள் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி. அவங்கள வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து காங்கிரஸை வந்து நம்ம வந்து முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் வந்து அவங்க கால்பதிக்குன்னு ரொம்ப நாள் நினச்சி பாட்டாங்க. தென்னிந்திய மாநிலங்களில் இப்போ காங்கிரஸ் கேரளாவில் வந்துருச்சு, கர்நாடகாவில் இருக்கு, அடுத்து வந்து ஆந்திரா, இதில் தெலுங்கானா, ஆந்திராவில் ஒரு மாநில கட்சி. இப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து காலொன்று ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருக்கும் பாஜகவுக்கு காங்கிரஸ் வந்து உடனே ஆதரவு கொடுத்து எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்று. அப்போ இந்த அரசை வந்து வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. நாங்கள் காங்கிரஸே ஒழிக்க வேண்டும் நினைத்து கொண்டிருக்கும் போது நீ வந்து அவங்க ஆதரவை எடுத்துக்கிட்டு ஒரு 5 பேர் ஆதரவு எடுத்துக்கிட்டு 2 மினிஸ்டர் வேற, அதாவது இது வந்து பாஜகவின் ஒரு 15 வருட கனவு, 15 வருடமா அவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்களா. அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ என்னன்னா, அமித்ஷா சந்திக்காத காரணம் இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். நான் வந்து உங்களை வந்து சந்திக்க மாட்டேன், நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க மாதிரி ஒரு இன்டைரக்ட் எச்சரிக்கை தான் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, இவர் போயிட்டு வந்தவர் அங்கேயும் பிரசிட்ட பேசல, அதாவது ஒரு 2 நிமிஷம் நான் இதையெல்லாம் பேசினேன். இப்போ வந்து ஒரு இது பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காருல, ஒரு 2 நிமிஷம் நின்று ஒரு 5 நிமிஷம் கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டிருக்கோம், மீனவர் பிரச்சனையை கேட்டிருக்கோம், தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உதவிகள் தேவைன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு எதுவுமே பேசாமல் வரும்போது நமக்கு எல்லாம் இந்த அரசியல் என்ன பிரச்சனைன்னா, தாவேக அரசியலுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் எதையுமே பேச மாட்டேங்கிறார். பதவியேற்பு அன்னைக்கு பெரிய வந்து ஒரு, அதாவது நீங்கள் வந்து பதவியேற்பில் நீங்கள் எப்படி பேசணும்னா ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை மட்டும்தான் விஜய் என்கிற நான், ஜோசப் விஜய் என்கிற நான் சொல்லி அதை படிக்கணும். இவர் உடனே வந்து பெரிய லெட்டருக்கு வந்து கவர்னர் வந்து தட்டி இது பண்ணுறார், இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு பேசினவர் வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த திமுக தலைவரை பார்த்ததும் கட்சி அலுவலகங்களுக்கு போய் எல்லாம் ஆதரவு குறிப்பு அன்னைக்குதான் அவர் பேசக்கூடியவர் நமக்கு தெரியும். அவரால் பேச முடியும், விஜய் என்பவருக்கு பேச முடியும், பேசும் சக்தி இருக்கிறது என்பது அன்னைக்குதான் தெரியும். அப்படிங்கிற கேம்பெயின்லாம் எவ்வளவு பேசினாரு. இல்ல கேம்பெயின்ல என்ன பேசினாரு, மறுபடியும் ஸ்கிரிப்ட் தானே, தனியா பேசுறது கடைசியில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. ஆனா நீங்க பேச வேண்டிய நேரம் வந்து கேம்பெயின் மட்டும் இல்ல, இனிமேல் செயல்பட வேண்டிய நேரத்துல பேசி ஆகணும். நீங்க வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் உங்களை எல்லாம் சந்திக்க வருவேன் இருக்காரு. இப்ப இன்னும் அதெல்லாம் இன்னைக்கு வந்து அவர் நன்றி கூட சொல்ல, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி சொன்னாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்டாலின் வந்து நேராக குளத்தூருக்கே போய் நன்றி சொல்லிட்டாரு, நன்றி சொல்ல கூட நேரம் இருக்காரு. அவர் போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி அதிகாரிகள் எல்லாமே புதுசாக இருக்கு. அவருக்கு அரசாங்கம் நடத்துறது அவ்வளோ எளிமை இல்லைன்னு இன்னைக்கு விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு அரசியல் மக்களே வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தானே வாக்கு. கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை, கத்துக்கிட்டா நீங்க உடனே கொள்கை முடிவுகள் எடுத்தாகணும். நீங்க வந்து இப்போ சிலிண்டர் பிரச்சனை, 6 சிலிண்டர் வரும்னு கேட்டுக்காருல, 6 சிலிண்டர் நீங்க கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சிலிண்டர் பிரச்சனை ஆயிடுச்சு. சிலிண்டர் நீங்க வேணும்னா அன்னைக்கு என்ன சொன்னார் அவரு, அதான் மேடையில பேசுறதே ஒரு சவாலாயிருது. அன்னைக்கு என்ன சொன்னார்னா, டெல்லியில போய் பாக்குறவங்களை பார்த்து பேசி நீங்க வந்து ஒரு சிலிண்டர் வாங்க வேண்டியதாங்கிறாரு. 6 சிலிண்டர் ப்ராமிஸ் பண்ண. ஆனா உண்மையிலேயே விஜய் வந்து இப்போ 6 சிலிண்டர் கொடுக்கணும் ஒரு ப்ராமிஸை, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினா அவர் வந்து ட்ரம்ப்பையும் நெத்தன்யாஹூவையும் போய் சந்திக்கணும். கொஞ்சம் பாருங்க, அந்த ஈரான் மேல தாக்குதல் நடத்தாதீங்க, அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை வந்து திறந்து விடுங்க, அது வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு இவர் போய் பேச. அதான் இவர் பேசுனது எந்த அளவுக்கு யதார்த்தத்துக்கு புறம்பானது, எப்படி வந்து ஏமாற்று வேலைன்னு தான் நான் சொல்றேன். இப்ப அவருக்கு தெரியாம கூட பேசிருக்கலாம், அந்த அளவுக்கு தான் அவர் அரசியல் அறிவு இருக்குங்கிற நான். இன்னொன்று வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னைக்கு உண்மை வந்து அவங்க மினிஸ்டரே சொல்றாரு. 10 ரூபா வந்து அது வந்து அந்த ஊழியர்களுக்கான போக வேண்டியது, அவங்களோட நிர்வாக செலவு அவங்க சொல்லும் போது, அதை இப்போ ஸ்டாலின் சார் இது சொல்லியிருந்தா என்ன இருக்கும், ஏன் 10 ரூபா வாங்கிட்டு சும்மா இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. செந்தில் பாலாஜிக்கு போன காசுங்கிற உங்க குற்றச்சாட்டு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் அவர் போய் அவரோட வேலை என்னன்னா, நேராக போய் அங்கே இருக்கிற பிரசாதத்தை போய் இது பண்ணு. அது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து போட்டது இந்த தேதியில் தான் மேனுஃபேக்சர், அதாவது இது உற்பத்தி செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நீ வந்து அது உற்பத்தியான அந்த கம்பெனியோட போய் கேட்கணும். அது எப்படின்னா, இப்போ ஆனந்த விகடன் இருக்கு, ஆனந்த விகடன் வந்து பப்ளிஷிங் டேட்னு ஒன்று போடுவோம்ல, அந்த டேட் தேதியில் தான் நீங்கள் வந்து இதை வந்து வெளியிட்டீர்களா கேட்பீங்களா? அப்போ என்னன்னா, இவருடைய அறியாமை என்பது
எல்லாமே வசனம் பேசிட்டு இருந்தவர்கள் இவர் எல்லாமே இளைஞர்கள் புதுசா வர்றாங்க, சில இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யும். இல்ல அங்கதான் பிரச்சனை. நம்ம அதை நீங்க ஒண்ணு இல்ல நியாயப்படுத்துறது இல்ல, அப்படியான விமர்சனங்களையும் சொல்றாங்கல்ல, இப்படி எல்லாம் இருக்கு, உடனே நீங்க உடனே தப்பா பாக்காதீங்க, அதாவது அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. இல்ல இது டைம் கொடுக்கறது என்பது யாரு பாதிக்கப்பட போறாங்க? இன்னைக்கு டைம் கொடுத்து நீங்க இன்னும் மின்சார பிரச்சனை பத்தி மின்சார மின்வெட்டு வருது இல்ல, மின்வெட்டுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க பேசுனீங்க, நிறைய பேசிட்டீங்க. அப்ப உண்மையான ஆனா இதே மின்வெட்டு இதே அளவு ஊழியர்களை வைத்துக்கொண்டு இதே அளவு பிரச்சனைகளோடு தான் மின்வெட்டு இல்லாமல் நடந்திருக்கு. போன சம்மர்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அங்கங்கதான் பிரச்சனை வந்துச்சு தவிர இதை சமாளிச்சது எப்படிங்கிறது தெரியாம நீங்க பேசுனதுனால இன்னைக்கு ரோட்ல போராடுறாங்கல்ல அந்த மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் 2 மாசம் பொறுத்துவாங்க அப்படின்னா, இந்த 2 மாசம் வெயில்ல இன்னைக்கு ஏசி இல்லாம உட்கார முடியல, ஏசி இல்லாமல் ஃபேன் கூட போட முடியாமல் உட்காரும் போது அந்த மக்கள்கிட்ட போய் இன்னும் 2 மாசம் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பெண் குழந்தை கற்பழிப்புக்கு இன்னும் 2 மாசம் பொறுத்துக்குங்க அப்புறம் கண்ட்ரோல் பண்ண சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொன்னீங்க முன்னாடி? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சவால் விட்டீங்க. நேரடியாக நீங்க அரசியல்ல நிர்வாகத்துல வரும்போது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது, பரிசோதனை களமே இல்லை, அது நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க பேசுனது எல்லாமே எதுவுமே புரியாம தான் பேசுறீங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை இதெல்லாம் உருவாக்கி இருக்கு. ஆமா என்ன சிங்கப்பெண் சிறப்பு படை இருந்தால ஒரு கடற்கரையிலோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நடக்கும் விஷயங்களை சிங்கப்பெண் கூட தடுக்க முடியாதுன்னு தான் உண்மை. இந்திய அளவுல இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசுறோம் என்னன்னா, இந்திய அளவுல பாலியல் பலாத்காரம் என்பது ஒரு நாளைக்கு, அதாவது 18 நிமிஷத்துக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னு சொல்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஃபர்ஸ்ட் போஸ்ட்ங்கிற பத்திரிகை இதெல்லாம் வந்திருக்கு. 18 நிமிடங்களுக்கு ஒரு ரேப். அதாவது என்னன்னா உலக அளவுல இல்ல, இந்தியாவில் 80-70 இது இல்ல. எங்க பிராக்டிகலா எங்க பிரச்சனை வருதுன்னா 80-70 ரேப்னா அது பல. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா யார் பண்ணிருக்காங்க பாருங்களேன், அந்த குடும்பத்துக்கு தெரிந்தவர்கள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த சமூகத்தை அங்க இருக்க வாழ்றவங்க பண்ற இடத்துல அதை பண்ண சிங்கப்பெண் போய் காப்பாத்திருக்க முடியுமா? முடியாது. இது மக்களின் மனநிலை, சமூக பிரச்சனை. இது ஆண்களின் பார்வை இருக்குல்ல, அதாவது மனநிலை சம்பந்தப்பட்டது, அவர்கள் பெண்களை பார்க்கும் அதை சம்பந்தப்பட்டது. நீங்க லா அண்ட் ஆர்டர் விஷயம் வரும்போது உங்களால் சிங்கப்பெண் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பயத்தை உருவாக்கணும், அதுக்காக நீ சிங்கப்பெண் பண்றீங்க. இப்போ ரவுடிகள், இப்போ பல கொலைகள் நடந்துட்டு இருப்போம். ஆனா குற்றங்களை குறைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, குற்றங்களை குறைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனா அதுல இருக்க லிமிடேஷன்ஸ் தெரிந்தா அது பண்ண முடியும். நீங்க குற்றங்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது எப்படின்னா, இது திடீர்னு 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை வருது, அது அரசியல் காரணமான சண்டை கிடையாது. குற்றத்துல 2-3 வகை இருக்கு. ஒண்ணு சொத்து தகராறு, இல்ல பெண் தகராறு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் குற்றங்கள் நடக்குது. பல இடங்கள்ல இது முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. அப்புறம் பல வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு, சொத்து தகராறுலாம் வருது இல்ல. அது வரும்போது நீங்க அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. திடீர்னு அங்க போய் போலீஸ் நிக்க முடியாது. ஏதோ ஒரு கிராமத்துல, ரிமோட் கிராமத்துல பண்ண முடியாது. ஆனா இது ஒரு குற்றம் இருக்கு, கொள்கை சார்ந்த குற்றம். அதாவது பசுவதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பசுவை கொண்டு போனாலும் கொல்றது இல்லை, அதை தடுக்க முடியும். யாரை தடுக்க முடியும்னா, இல்லை நம்ம யாரையும் கொல்லக்கூடாது, பசுவதை தடுக்க வேண்டியது போலீஸோட வேலை அப்படிங்கிறது அந்த ஒரு குற்றம் வேற. ஆனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை நீங்க அவ்வளோ ஈஸியாக இப்போ புரிஞ்சுக்கோ. இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னது ஒன்று, உண்மையில் நடக்கிறது ஒன்றுங்கிறது உண்மை. அது ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம். இன்னொன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் 18 நிமிடங்களுக்கு ஒரு ரேப் நடக்குது, என்சிஆர்பி டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, 1,00,000 பெண்களுக்கு 23. அது நம்ம சரின்னு சொல்லல, இங்க ரொம்ப கம்மி. இன்னொன்னு, ரேப் விஷயத்துல, பாலியல் பலாத்கார விஷயத்துல கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு பேர் தண்டிக்கப்படுதுன்னா 28% இந்தியாவுக்கு. அப்ப நீங்க யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களை நம்ம எப்படி பாக்குறோங்கிற பிரச்சனை, இந்த மாதிரி பல உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை நம்ம முன்னாடி பேசுனதுன்னா இவங்களுக்கு பிரச்சனையா வரும். இதை தான் சொல்றேன், அவ்வளவு எளிதா கண்டுபிடிப்பா. அதற்கான டைம் கொடுக்கணும் அப்படின்றது திரும்ப சொல்றாங்க. நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆரம்பத்துல பேச ஆரம்பிச்சது என்னன்னா, ஏன் ராகுல் காந்தி அவரோட சந்திக்கல, அதுக்கான காரணம் தெரியல அப்படின்னு தான் பேசணும். ஸோ அதை முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ராகுல் காந்தியை சந்திக்காது என்னன்னா, இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ராகுல் காந்தி காங்கிரஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அணுக்கமாகிறது பாஜகவோட நான் முன்னாடியே சொன்ன காரணம் தான். அவ்வளவு அணுக்கமாக விட மாட்டாங்க அவர்கள். இதை வேற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பிஜேபி எதிர்ப்புல இல்ல பிஜேபி சொல்றதை கேட்காம ஒரு செயல்படுறதுல தாவேகா ஸ்ட்ராங்கா நிறைய பிரச்சனைகள் வரும்போது நிறைய அந்த அதுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்கலாமா? இல்ல, இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. இல்ல சொல்லல, இந்த செயல்பாடுகளை வச்சு செயல்பாடுகள்ல நம்ம இது வரைக்கும் நடந்ததை வச்சுதான் பேச முடியும். ஆதாரம் என்னன்னா, கொள்கை எதிரின்னு சொன்னவர் தான். கொள்கை எதிரினா 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு கொள்கை எதிரியான பாஜக பண்றது என்ன, சிறுபான்மையின் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப அமைதியா இருந்த இடம், பெரிய தாக்குதல் எங்கேயும் நடக்கல. இங்கேயும் சில இடங்கள் நடந்து
இந்த போன கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே போன்ற நாட்களுக்கும் வந்து கிறிஸ்துவர்களையும் தாக்குது, கிறிஸ்துவ சர்ச்சில் போய் தாக்குதல் நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் ஒரு வாரத்தை பேசல. அப்போ கொள்கை எதிரி வந்து நீங்கள் வந்து இது இன்னொன்று, இது ஒரு முக்கியமான சட்டம் வருது எஃப்சியில் வர முடிச்சிடறேன். FCRA சட்டம்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது அந்நிய நிறுவனங்கள் பணம் பெறுவதற்கானது. அதை வந்து பெரிய பிரச்சனையாக்குறாங்க, புது சட்டத்தை இருக்கிறாங்க. அதை வந்து பிரச்சனையாகும் போது என்னன்னா, அது வந்து கிறிஸ்துவ மத நிறுவனங்கள், அதாவது ஆஸ்பத்திரி, மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸ், இவங்களுக்கான பிரச்சனையாக வந்து கிறிஸ்துவ சமூகமே இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. அந்த பிரச்சனையை கூட ஒரு இது வரைக்கும் தொடரல. அந்த பிரச்சனையை பேசினவர் யாரு? ஸ்டாலின். அதை வந்து முதல்ல எடுத்து பேசுறாரு. அப்போ என்னன்னா கொள்கை. இன்னொன்று, மூணாவது பிரச்சனை வந்து திருப்பரங்குன்றம். அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த தீபத்தூன்னு சொல்லி ஒரு நீதிபதி உட்பட பல பேர் போய் நானே தீபத்தூணை ஏற்றுவேன்னு சொல்லி நீதித்துறை அதை எதிர்த்துனது யாரு? அப்போ என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுவரைக்கும் வந்த மதம் சம்பந்தப்பட்ட பாஜகவின் மதவாத கொள்கையை எதிர்த்து நின்ற ஸ்டாலின் ஒரு பக்கம், இதை பற்றி இதுவரைக்கும் பேசாத விஜய் ஒரு பக்கம்னு வரும்போது, நீங்க யாரு பக்கம் சரின்னு நம்ம பண்ணலாம்? யாரு கொள்கையை எதிரி எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அப்ப உங்க மேல இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது இல்ல. இப்ப அதை வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கூட சொன்னாங்க. நாங்க இதை பத்தியுமே பேச தேவையில்லை, நாங்க என்ன பண்ண போறோமோ அதை சொன்னா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அவங்க முன்னாடி. ஆனா இனிமே உங்களுக்கு நான் தான் சொல்றேன், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்ல மட்டும் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, இனிமே தான் உண்மையான டெஸ்ட் தொடங்குது. உண்மையான சோதனை விஜய்க்கு வந்து எப்போ வரும்னா, இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து அவங்க சும்மா இருக்க போறது இல்லை. ஏன்னா நேத்து வந்து இந்த மாடுகளை பலியிடுது, பக்ரீத் இன்னைக்கு பக்தி நடந்திருக்கு. மாடுகளை வந்து குறிப்பிட்ட இடங்களில், அதாவது ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் விட வேண்டும் அப்படி சொல்லி ஒரு பெரிய இது வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அந்த தீர்ப்பை வழங்கணும் யாருன்னு தெரியும். அது வந்து இதுவரைக்கும் நடந்த நடைமுறைக்கு எதிரானது. இன்னொன்று, ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி ஆக்ட்ல வந்து மதம் சம்பந்தப்பட்ட பலியிடுதல் வந்து ஓகேன்னு தான் சொல்றாங்க. அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் வந்து மதம், இப்ப இந்து கோவில்கள பல நம்ம இவங்க ஜெயலலிதா அவர்கள் இல்ல நம்ம மற்ற தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்களில் வந்து கிட வெட்டுறதுல இருக்குல்ல. அப்போ வந்து நீங்க வந்து இது யாருக்கு எதிரானது அப்படின்னா, பக்ரீத் அன்னைக்கு நீங்க பண்றீங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து இதை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் பேசல. இது வரைக்கும் தவேக்க ஒன்றும் பேசல. இனிமே பேசுவாங்களான்னு தெரியாது. ஆனா இது அடுத்தது என்னன்னா, இதே விஷயம் வந்து இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் வருது. அப்படிங்கும்போது அன்னைக்கும் உண்மையிலே ஒரு டெஸ்ட். நான் இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்க்கிறேன், கொள்கை எதிரியை வந்து எதிர்பார்ந்த, நான் வந்து எதிர்க்கலன்னு சொல்ல. நீங்க சொன்னதை நீங்க முன்னாடி எதிர்க்கல, இப்ப வந்து நீங்க எதிர்ப்பீங்களான்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீங்க சொன்னதுதான். இப்ப காங்கிரஸ் வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய எதிரி. காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணுங்கிறது அவங்களுடைய பிரதான கொள்கையா இருக்கு, லட்சியமா இருக்கு. அதை வச்சுதான் இந்தியா முழுக்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அப்படியான காங்கிரஸை தன்னோட கூட்டணியில இணைச்சுக்கிறாருல, இப்போ அதுல இருந்தே நீங்க பார்க்க முடியாதா பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில தாவேகா இருக்கு, விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்றத அதுல இருந்து உள்வாங்கிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியான தவறான முடிவுன்னு இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வரும்போது அங்க வந்து காங்கிரஸ் தலைவர்களை வந்து சுத்தமா பார்க்கவே இல்லைங்கிறது. அது என்னன்னு இனிமேதான் தெரிய வரும். இது எல்லாமே என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம பேசும்போது விஜயை பத்தி பேசும்போது எது தெரிய வரும்னா, அவர் வாயை திறந்து பேசினாதான். ஒரு பேசாத முதல்வர் இது வரைக்கும் யாருமே பார்த்த கிடையாது. யாருமே பார்த்த தமிழ்நாட்டிலயோ இந்தியாலேயோ பேச முடியாது. ஆனா நேத்து ஒரு விஷயம், சதீசன் போயிட்டு வந்திருக்காரு, கேரளா முதல்வர். அவர்கிட்ட கேள்வி மேல கேட்குறாங்க, சிரிக்கிறாரு, தலையாட்டுறாரு, ஒண்ணுமே சொல்ல. விஜய் மாதிரியே ஒரு பாணி புதுசா இருக்கு பொழுது. இந்த புது யுகத்தின் முதல்வர்கள் வந்து அது பேசாமே நாங்க சாதிப்போம்னு சொல்றாங்களே தெரியல. அப்போ நமக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அப்படி சேர்த்துக்கிட்டது வந்து அரசியல் ரீதிக்கு என்னென்ன பிரச்சனைனா, அவருக்கு உடனடியாக ஆதரவு தேவை. பிஜேபி ஒரு 10 MLA இருந்தாங்க வச்சுக்கலேன், பிஜேபி உடனே கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கே அதிமுக உடைச்சிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதிமுக கூட ஃபுல்லா ஆதரவு கொடுத்துருக்கும். ஏன்னா அமித்ஷாவின் பிடியில் தான் ஒரு காலத்துல வந்து அதிமுகவின் அதிமுகவோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியிட்டையோ வந்து ஆதரவு கேட்காம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட தானே இவங்க வந்து ஆதரவு கேட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட தானே கடிதம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவர் பேசணும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால வந்து அங்க கேட்காம காங்கிரஸ் கூட முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. காங்கிரஸ் வந்து உடனே வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா, அவருக்கு வந்து உடனடியாக அவருக்கு வந்து 108 சீட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அவரே எதிர்பார்க்காத வெற்றி விஜய். அப்ப இன்னும் 10 சீட்டு தான், 10 இடங்கள் பிடித்தா வந்து மெஜாரிட்டி வந்துடனே அது 5 உடனே அதை ஏத்துக்கிறாரு. அது வரைக்கும் அது வந்து மதச்சார்பற்ற கொள்கை ஏற்றுக்கொண்டே இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு அவசர தேவைக்காக ஏத்துக்கிறாரு. இடதுசாரி கட்சிகளோட ஆதரவை பெற்றிருக்கிறாரு. இதுவரையும் சனாதனத்தையும், அதாவது இந்த மதவாத கொள்கைகளையும் எதிர்த்து மாநில உரிமைக்கு பேசி வந்த பிசிகாவின் கொள்கை பெற்றுக்குன்னா, அவருக்கு அப்ப தேவை ஒண்ணு இருந்துச்சு. அந்த தேவை கருதி தான் எடுத்திருக்காரு. ஆனா இனிமேதான் அவர் அப்படி தேவை கருதி அதிமுகவுல இருந்தும் ஆதரவு வாங்கியிருக்க முடியல. இல்ல, நமக்கு அது தெரியாது. அதிமுக ஆதரவு கேட்டாரா இல்ல ஆதரவு அவங்க வந்து அந்த பீரியட்ல வந்து பிஜேபி அதிமுக போது அதை வந்து அவர் கேட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடி வந்து அதிமுக வந்து எதிர்பார்த்தாங்க இவரை.
அதை நம்ம அவங்க எதிர்பார்த்தாங்க. அபிஷியலா லெட்டர் கொடுத்தது இவங்களுக்கு தானே. கரெக்ட் கரெக்ட். இவங்களுக்கு அபிஷியல் லெட்டர் கொடுத்தனா இவங்க முன்னாடி அது எதான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு உடன்பாட்டு வந்துட்டாரு. அது உங்களுக்கு எப்ப தெரியும்னா தேர்தல் காலத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் சொன்னோடனே அதை வச்சுதான் அவர் இது பண்ணி முன்னாடியே ஏற்பட்ட உடன்படிக்கை தான் அது. இது வந்து தேர்தலுக்காக ராகுல் காந்தி உடனே வந்து நம்ம உடனே வந்து ஆதரவு தெரிச்ச மாதிரி இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு உடன்பாடு போனது. அவர் அது வந்து தவறான ஒரு அரசியல் முடிவு. அவர் வந்து அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிறத வந்து அவர் எடுக்கிறாங்க போது மதச்சார்பற்ற கட்சிகள் தான் எடுக்கிறாருன்னு சொல்லும்போது, ஆனா என்னன்னா அது தவறான ஒரு அரசியல் முடிவாக போயிருந்தா நான் சொல்ல வரேன். எந்த வகையில தவறா? ஏன்னா இனிமேதான் தெரியும் என்னன்னா முன்னாடி சொன்ன காங்கிரஸ் முக்த் பாரத் என்கிற அது வந்து நீங்க சொல்றது பிஜேபியோட கட்டுப்பாடுகளுக்குள்ள அவர் வருவாரு, அவர் பிஜேபியை வந்து அவர் செயல்பட விடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில அதை சொல்றீங்க. ஆனா அதற்கெல்லாம் அவர் பணிகிறாரா இல்லைங்கிறத பொறுத்துதானே அது தவறான முடிவா இல்ல சரியான முடிவா அப்படிங்கறத நம்ம சரியான முடிவா தவறான முடிவா எல்லா பிரச்சனையும் ஒரே பிரச்சனை என்பது விஜய் என்பவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு அங்க இல்ல டெல்லிக்கு சரி ஓகே நீ வந்து காங்கிரஸோட ஆதரவு தான் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணிருக்கலாம்ல. ராகுல் காந்தி ஏன் அவர் மீட் பண்ணல? அதற்கான காரணங்கள் தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து பாஜகவை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். அடுத்து நிறைய தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை தாவேகா கொடுத்துருக்கு. சமூக நீதி பேசின திமுகவே அதை செய்யலை அப்படின்ற ஒரு அதே வந்து தவறான தகவல். சமூக நீதி பேசின திமுகவின் அமைச்சர்கள் பல இந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கையில அது வந்து அவங்க கட்சியோட அதாவது உங்களுக்கு ஜெயித்து வர அவங்களுடைய கணக்குகள் இருக்கு. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுக்கறது ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இந்த பிரதிநிதித்துவம் நம்ம வரவேற்கிறோம் தலித்துகளுக்கு விழுப்புற. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. பிரதிநிதித்துவம் கொடுத்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. சமூக நீதிங்கிறது அமைச்சரவையில் பங்கெடுப்பதா இல்ல வந்து கீழே வந்து பிரதிநிதித்துவத்துக்கு அதாவது மக்களுக்கு ரிசர்வேஷன் இப்போ தனியார் மயம் அதிகமாயிட்டு இந்த இடத்துல சமூக நிதி எப்படின்னா தனியார் துறையில் நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி தலித்துகளுக்கு எதிரான வன்முறை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 2% தான். இப்ப இதெல்லாம் தனியா நடந்துருமா? ஒரு மினிஸ்டர் இருக்காது. இதெல்லாம் நடந்துராது. இது ஒரு முதல் படி தானே. இத வந்து இதே திமுக செய்யல இல்ல. அது என்ன அதிகாரத்துல பங்கு அப்படின்றத கொடுக்கவே இல்லை. இல்ல அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க அமைப்புக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இத்தனை பிரதிநிதிகள் இந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கையில கொடுக்கல. விசிகா இவ்வளவு நாள் வந்து அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல, அதிகாரப்பூர்வ பகிர்வை கொடுக்கல. அப்படிங்கும் போதுதான் இந்த இடத்துல ஒரு சிக்கல். அதிகாரப்பூர்வ எப்ப கொடுப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி அதிமுக ஒரு பெரிய கட்சி, 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது எப்பவுமே அவர்கள் தான் அதை வச்சுக்கிறதுக்காக முயற்சி இருக்கும். இப்ப நீங்க வந்து அதிகாரத்தை கொடுத்ததுனால மட்டும் நீங்க வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும். இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து அதிகார பகிர்வு கொடுக்கறதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகல. எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும். அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகள்ல தான் அரசாங்கம் இறங்கணும். ஆனா காலங்காலமா ஒடுக்கப்படக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை அதிகாரத்தை கொடுக்கறதுல என்ன தயக்கம்? சமூக நீதி பேசக்கூடிய திமுக அந்த இடத்துல வந்து சரிக்கிருச்சா அப்படின்றத சரிக்கினது இல்ல. அவங்களுடைய அதாவது நீங்க வந்து இப்போ நிறைய ஆதாரங்கள் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம். சத்தியவாணி முத்துல இருந்து திராவிடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ 8 பேருங்கிறது உங்களோட கொடுக்கவே இல்லைன்றது வரல. கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு எண்ணிக்கையில இவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்களா? இல்ல நீங்க வந்து பிரதிநிதித்துவம் என்பது எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீங்க அங்கதான் பிரச்சனை. பிரதிநிதித்துவம்னா இப்போ சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. பிரதிநிதித்துவம் இல்லாமலே இவர்கள் இத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அறிக்கை இருக்கு. அப்ப பிரதிநிதித்துவம் என்பது ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் அதனாலேயே வந்து சமூக நீதி கிடைச்சிரும்னு என்னால எனக்கு நம்ப முடியாது. ஏன்னா உங்களுடைய கருத்துல நம்ம வந்து கருத்து என்னவா இருக்குன்னா, நீங்க ஒரு மன்னராட்சி மனநிலையிலே இருக்கீங்க, ஒரு ஆதிக்க மனநிலையிலே இருக்கீங்க. சரி, அதுதான் வந்து பண்ணையார்த்தன மனநிலையில இருந்து வந்து ஒரு ஆட்சி நடத்துறீங்க. அப்ப நீங்க தான் எல்லாம் பண்ணணுமா? ஏன் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் வச்சுதான் அவங்க இந்த தேர்தலே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு. இது யாரை பார்த்து கேட்கறதுன்னா சமூக நீதி என்ற கொள்கையை வச்சு 100 வருஷமா வளர்ந்து இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் 69% கொண்டு வந்திருக்க திமுக பத்தி அவர் கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான காரணம் யாரு? 69% பெரிய விஷயம். அருந்ததிரைக்கான 3% யாரு கொடுத்தது? திமுக. அதெல்லாம் பேசல. இதுல இன்னொன்னு, நீங்க மன்னர் ஆட்சிங்கிற நீங்க என்ன ஆச்சு? உங்க குடும்ப ஆட்சி. யாரு? லாட்டரி குடும்பம். உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க லாட்டரியில நீங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரை பார்த்தா 3 பேர் டிஃபெக்ட் பண்ணி வராங்கல்ல, யாரை போய் சந்திக்கிறாங்க? விஜயை பார்த்து சந்திக்கிறாங்களா? ஏன் ஆதவர்ஜனை சந்திக்கிறாங்கன்னா அங்க நமக்கு சந்தேகம் வருது. ஒரே குடும்பத்தில் இருந்து 2 பேர் வந்து இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நடக்காது. அது என்ன குடும்ப ஆட்சி இல்லையா? அது வந்து லாட்டரி குடும்பம். அரசியல் ரீதியாக வந்த குடும்பமா?
இல்ல வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவர் பேர் என்ன தெரியுமா? லாட்ரி கிங். அது ஒரு மன்னர் ஆட்சி தான் நான் சொல்லுவேன். அப்ப இன்னொன்னு அங்க வந்து இதுல ஒரு பாண்டிச்சேரியில அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கறத தெளிவாவே சொல்லிட்டாரு. அதெல்லாம் அது வந்து அந்த குடும்பத்துக்கு எனக்கு தெளிவா இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு இனிமேதான் பார்க்கணும், இனிமேதான் தெரியும் நமக்கு. ஏன்னா இப்போதைக்கு லாட்டரியை கொண்டு வரணுங்கிறது. இப்போ நம்ம தொடர்ந்து வந்து அந்த கட்சியை ஒரு புகார் சொன்னா அவங்க ஒரு புகார் சொல்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பாஜக சொன்னா காங்கிரஸ் சொல்றது, காங்கிரஸ் சொன்னா பாஜக அந்த காலத்துல என்ன அப்படி இல்ல நம்ம இப்போ திமுக ஏன் இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்படியான நீங்க வந்து நீங்க ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டீங்க. பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரதிநிதித்துவம் இந்த அளவுக்கு அது பிரதிநிதித்துவம் இந்த அளவுக்கு ஏன் கொடுக்கல, இல்ல அதுல என்ன உங்களுக்கு சிக்கல், அதுல சறுக்கிட்டாங்களா? சிக்கல் இல்லையே. வந்து ஆர் ராசா என்பவர் வந்து தொடர்ந்து மினிஸ்டராக சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அது நீங்க வந்து அவங்களோட நரேட்டிவ் தான் பேசிட்டீங்க தவிர பிரதிநிதித்துவம் என்பது ரெண்டு பிரச்சனை இருக்கு. பிரதிநிதித்துவம் எல்லா பிரச்சனையும் பேசல, உங்கள்ட்ட விளக்கம் கேட்கறேன். இல்ல அதனால வந்து எல்லாம் மாறப்போகுதுங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிரதிநிதித்துவம் பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல பெரிய சமூகம் வந்து தலித் சமூகம், ஜாதவ்ஸ். ஓகே, அங்க வந்து முழு அதிகாரத்தை பெற்றவர் இவர் நம்ம மாயாவதி இன்னைக்கு வந்து அந்த கட்சி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து சரி இவ்வளவு ஒரு மாயாவதி என்பவர் தலித் விடுதலைக்காக அப்படின்னு கன்ஷிராமோட கட்சியை எடுத்துட்டு வந்தவர் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஏன் அமைதியாயிட்டாரு? நீங்க பிரதிநிதித்துவம் கிடைச்சா மட்டும் வந்து சரியா இருந்தா அவங்களோட அரசியல் நிலைப்பாடுல போய் கடைசியில் இன்னைக்கு வந்து தன்னுடைய வலுவை எழுந்துட்டாரு. இன்னொன்னு இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் அதிகமாக தலித்துக்கு எதிரான வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. 23% நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதிகாரம் மட்டும் கிடைச்சிட்டா பத்தாதுங்கிறதா என்னோட இதா. பத்தாதுன்ற கருத்துல எனக்கு அதிகாரம் கொடுக்கறதுல என்ன சிக்கல் அப்படின்றத கேள்வி. சிக்கல்ங்கிறது அவங்க அதுதான் ஆதிக்க மனநிலையா? இன்னைக்கு வந்து வன்னியரசு அவர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க அதிகாரத்துக்கு வந்தது வந்து சிலருக்கு பிடிக்கல, ஆதிக்க மனநிலையில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல, அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆர் ராசா போன்றவர்களே வந்து இப்படியான கருத்துக்களை பதிவு செய்யறது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆதிக்க மனநிலைங்கிறது 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசல. ஆதிக்க மனநிலை இந்த 20 நாள் வந்துருச்சா? நீங்க அதிகாரம் அமைச்சராக திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இந்த பதவிக்காக ஆசைப்படுவோம் இல்லை. பிரதிநிதித்துவம் பத்தி அவர் பேசல. முன்னாடி அதிகாரத்தில் பங்கு இதை கேட்டது, அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசவே இல்லையே. நீங்க கூட்டணி பேசுறீங்கல்ல, ஏன் நீங்க வந்து தாவேக கூட போயிருக்கலாம்ல? ஏன்னா அவர் ஆட்சியில் அதிகாரம் சொன்ன ஏன் போகலன்னு திருமாவளவன் இங்க ஒரு நியாயம் கிடைக்கும் தான் இருந்திருக்காரு. இங்க வந்து அவர் வந்து ஸ்டாலின் கூட இருந்திருக்காரு. அந்த கட்சி வந்து பல விஷயங்களை சாதிச்சிருக்குங்கிறது உண்மை. அப்ப என்னன்னா இந்த இப்ப பேசுற இந்த விஷயத்த நீங்க என்னன்னா முன்னாடியே திமுக விட பேசல நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அதான் பிரச்சனை. இப்ப இதான் அதிகாரம் இது எல்லாமே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப திமுக கூட டிராவல் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மையா இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலையா இருக்கட்டும், அவங்க செயல்படுத்த திட்டங்களா இருக்கட்டும். பெருந்தன்மை மட்டும் இல்ல, அவங்க வந்து ரொம்ப அதாவது என்ன, அவர் ஒரு மீட்டிங்ல பேசினாரு, திருமாவளவன் பேசுறாரு, 3 குழல் துப்பாக்கி திக திமுக விசிகன்னு பேசினாரு. அப்ப அந்த ஒரு குழலுக்கு நியாயம் இல்லாத ஒரு குழலா இருந்துச்சு. அது அப்ப ரெப்ரசன்டேஷன் இல்லாம அப்படி பேசியிருப்பேன். நான் இருந்த அந்த மேடையில இப்படி அரசியல் ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு முடிவெடுக்கிறாங்க, அதிகாரத்துல பங்கெடுக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல்ல ஆர் ராசா போன்றவர்கள்லாம் இப்படி விமர்சனங்கள்ல வைக்கும்போது ஆர் ராசா விமர்சனம் பத்தி அது வந்து தெளிவா வந்து அவர் விளக்கிட்டாரு. ஆர் ராசா விமர்சனம் வந்து அது வந்து அது ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் விளையாடுறாங்க. அது வந்து இலக்கியத்துல வருது. அந்த வார்த்தையில வந்து அவர் என்ன, நீங்க வந்து ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட வாழலாமாங்கிற கேள்வியை கேட்கிறாரு. ஏன் அவங்களுக்கு கோவம் இருக்கக்கூடாதா திமுகவுக்கு? ஏங்க இத்தனை வருஷம் நீங்க வந்து கூடவே இருந்துட்டு கரெக்டா தோர்த்த உடனே காங்கிரஸ்காரங்க 20 வருஷமா தூக்கி சொன்ன காங்கிரஸ், இங்க ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் இன்னைக்கு பாருங்க. அதானே சார் அரசியல்? இல்ல அது அரசியல்னா நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நேர்மை நியாயம் பேசக்கூடாதா? ஒரு பத்திரிகையாளராக நாம பேசலாம், அரசியல்வாதிகள் அதை சொல்ல கூடாதுல்ல. அப்ப அரசியல்வாதிகள்னா மதவாத அரசியல்ல வந்து நாங்க முஸ்லீம்களை போய் கொள்ளுவாங்க அதான் அரசியல் சொல்றீங்களா? முஸ்லிம்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தது. அது கொள்கை சார்ந்து நாங்க பயணிக்கிறோம்ன்றாங்க. இந்த கொள்கையில வந்து இது தாவேகா வந்து உறுதியா இருக்கு. அவங்க வந்து இல்ல எந்த கொள்கையில உறுதியா இருக்குன்னு சொல்லுங்க. அதான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க மதச்சார்பற்ற கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு கேட்டாங்க. நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே 15 நாளுக்குள்ளதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இருந்த ஆதாரத்தை தான் நான் பேச முடியும். இதுவரைக்கும் இருந்த ஆதாரத்துல வந்து நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் அதுக்கான ஒரு எந்த வித வெளிப்பாடு இல்லை. அந்த 8 பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது. இப்போ விஸ்வநாதன் வந்து தலித், இந்த காங்கிரஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு நிலைப்பாடு. மேகதாத் இஷ்யூல வந்து நீங்க தலித் என்பதால் அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பார்ல, காங்கிரஸ்காரன் நிலைப்பாடு எடுப்பான்னு ஒரு பிரச்சனை வரும். இப்போ கிருஷ்ணசாமி பாத்தீங்கன்னா கடைசியில அவர் அங்க போய் சேர்ந்து ரிசர்வேஷனே வேண்டான்னு சொல்லி
அப்படி ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோமே. அவருக்கு ஏன் பிரதிநிதித்துவம், அவருக்கு ஏன் உங்க அலையன்ஸ் வரல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் வேற நிலைப்பாடு எடுத்து போயிட்டாரு. அதனால நீங்கள் ஒரு தலித் அரசியல்வாதி என்பது மட்டும் இல்லை, நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன நிலைப்பாடு எடுப்பீர்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்ப காங்கிரஸ் வந்து அவர் இருக்காரு, இந்த தலித் அமைச்சர்கள் வந்து இனிமே வரப்போற பிரச்சனைகள்ல வந்து இந்த அரசு எப்படி இப்ப அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பிரதிநிதித்துவம் ஒத்துக்கிறேன், பிரதிநிதித்துவம் நம்ம எதுக்கவே கூடாது, நம்ம வந்து சரியான விஷயம் தான். அதனால் மற்றும் மேல்பாதி கோவிலில் உள்ள போயிட முடியுமா, அதை வந்து என்ஷூர் பண்ண போறாங்களா, இப்ப தலித்துக்கு எதிரான வன்முறை வந்து நிற்க போதாங்கிறது இனிமே தான் நம்ம பார்க்கணும். பிரதிநிதித்துவத்தை சால்வ் பண்ண முடியுமாங்கிறது அப்படிங்கிறத. இப்போ விசிகா இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்தது, இல்லை விசிகா இப்படியான ஒரு அதிகார பகிர்வுல போனது அப்படின்றது மிகப்பெரிய குற்றமான பார்க்க குற்றமே இல்லை, நான் குற்றமே சொல்லு. ஆனா என்னன்னா விசிகாவை சார்பாக போன அமைச்சர் வந்து இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது வன்னியரசு எனக்கு நண்பர் தான், அதெல்லாம் தெரியும். அப்படி வரும்போது என்ன சொல்றாரு, இதெல்லாம் அதீதமா பேசுறாங்க, குத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு இப்பவே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அவர் என்ன இப்ப இன்னொன்னு, அந்த போலீஸ் அதிகாரி பத்தி ஒரு பிரச்சனை வருது, இவரையே அதை போய் டிஃபெண்ட் பண்றாரு. போலீஸ் அதிகாரி வந்து சிரிச்சாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவான விஷயம். இந்த கை இப்படி பண்றாங்க, அது என்ன தெரியுமா, ராம்தேவ் சொல்லி கொடுத்த மந்திரம், கை விரல்கள் தேய்ச்சிக்கிட்டே தான் முடி நல்லா வளரும்னு. அதை வச்சுக்கிட்டு அவ்வளோ கேஷுவலாக உட்காந்து பேசுறத, அப்போ வன்னியரசு என்பவர் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு தான் என்ன சொல்லிக்கணும், இதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் சொன்னோம். நீங்க அவங்க செய்யறதுக்கெல்லாம் இப்போ நியாயப்படுத்த தொடங்கிட்டீங்களே நீங்க. அப்போ உங்க பிரதிநிதித்துவம் என்ன ஆகுது? நீங்க அதை அவ்வளோ அவ்வளோ ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுல ஒரு போலீஸ் அதிகாரி பிஹேவியரை வந்து நீங்க வந்து நியாயப்படுத்துறீங்க. போலீஸ்காரங்க சிரிக்கக்கூடாதா? அது பிரச்சனை இல்லை. எந்த நேரத்தில் இப்போ கரூர் பிரச்சனை பற்றி வரும்போது போலீஸ் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, அதில் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்களா? ஏங்க இவ்வளோ பெரிய ப்ரெஸ் இப்போ ஆனதை உடனே நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்களேன், நீங்கள் சிரிச்சுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன நினைப்பீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். பொது வெளியில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போவே நியாயப்படுத்த தொடங்கிட்டார் வன்னியரசு. விசிகாவோட வன்னியரசு வந்து இதுவரைக்கும் வந்து இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரச்சனைகளை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிறவர்கள் இடதுசாரிகளும் விசிகா தான். மதவாதம், இந்த தலித் பிரச்சனை, இதில் எல்லாத்துக்கும் போராடினவங்க தான் இன்னைக்கு ஏன் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ இவங்களுக்கு இப்போ இனிமேதான் பிரச்சனை வரப்போகுது. இப்போ வந்து இவர் வந்து ஒரு சமூக நலத்துறை அமைச்சராக வந்திருக்காரு. ஏன் சமூக நலத்துறை? அந்த சமூகம் தான் அவங்கள பார்த்துக்கணும். நீங்க அங்கேயும் ஒரு ஒதுக்கீடு செய்றீங்களா, அது தவறு. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு நல்ல மினிஸ்ட்ரி கொடுக்கலாம்ல, அறநிலையத்துறை கொடுக்கலாம், அது வேண்டாம், அவங்க முடிவு அதுக்குள்ள. ஆனா என்னன்னா இதுவரைக்கும் செய்த அரசியல் எல்லாருக்கும் இனிமே விஜய் அந்த துறையே நீங்க ஏன் ஒரு தனியான ஒரு துறையா பாக்குறீங்க? அந்த துறையை வந்து ஒரு ஏன் ஒரு கீழான துறையா நீங்க அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கறோம்ல, ஏன் இந்த துறையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அந்த மனநிலையே தவறுன்னு சொல்றாரு வன்னியரசு. ஆமா, அது தவறுதான். அப்படிப்பட்ட மனநிலையே கிடையாது. அதுக்குனால சொல்ல கீழான துறையில ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கூட கொடுத்துடலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம். அவருக்கு செய்த இதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அதை சொல்றாரு, இதை ஏன் ஒரு கீழான ஒரு துறையா இதுவும் ஒரு துறை இல்ல, இந்த துறையில தலித்தா வந்து நான் வந்து இருக்கும்போது இன்னும் அதிகமா செய்ய முடியும், அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து எனக்கு தெரியும் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவரைக்கும் தலித்துகளுக்கு செய்யப்பட்ட சமூக நல திட்டங்கள் இது எல்லாத்துக்கும் தலித் அமைச்சர்கள் தான் பண்ணிருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. யார் வேணாலும் பண்ணலாம். நம்மளுடைய ஆட்டிடியூட் தான், நம்ம என்ன நிலைப்பாடு இருக்கு. இப்ப வன்னியரசு மேல எனக்கு வேற ஒன்றும் பிரச்சனை, ஆனா இப்பவே நியாயப்படுத்த தொடங்கிட்டாரு. இப்பவே வந்து அதை வந்து அவர் வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிருக்க வேண்டிய விஷயம் அது. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? நீங்க நம்மளும் மீடியா தான் உட்காந்து இருக்கு. சொந்த கொலைகள் நிச்சயமா இருக்கு. ஆனா அது 10 நாள் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 10 நாள் தான் ஆயிருக்குங்கிற எக்ஸ்கியூஸ் எடுப்படாதீங்க. நீங்க கொலை நடக்கும்போது 10 நாள் தான் ஆயிருக்கு அப்படியே ஏத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த கோயம்புத்தூர்ல அந்த அம்மா கிட்ட போய் இப்பதான் வந்திருக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. நீங்க இதுதான் முன்னாடி இருந்து நான் சொல்றது என்னன்னா, இந்த 10 நாள் கத்துக்கிறாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல எடுப்படாது. நீங்க உடனடியாக நடவடிக்கை. இப்ப வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கலவரம் நடக்குது, ஜாதி கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கலேன். நீங்க வந்து 10 நாள் தான் ஆயிருக்கோம், நாங்க மெதுவும் அடக்கிக்கிறோம் சொல்ல முடியாது. நீங்க உடனடியாக செயல்பட்டாகணும். அப்ப என்னன்னா, நீங்க இது வரைக்கும் என்னன்னா பேசுனீங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்டீங்க, அது எல்லாம் ஒரு சிக்கல். அதாவது ஒரு அரசாங்கத்தை நடத்துற அவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் தான் வந்து அரசாங்கம் நடக்குது. அப்ப நீங்க வந்து செய்யறது பொய் குற்றச்சாட்டுகள். நீங்க சொன்னதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையா வரும்போது நீங்க வந்து நடுவுறீங்க. இன்னொரு பக்கம் விசிகா, யுஎம்எல் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோட ஆட்சி அமைச்சாச்சு, பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ல அதிமுகவுடைய ஒரு பகுதியினர் அவங்க வந்து இப்போ வந்தாங்க. தாவேகாவுக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு
தாவேகாவிலே இணைஞ்சிருக்காங்க. அது வந்து தலைமைச் செயலகத்திலே வந்து ஆதவர்ஜுனா சந்திச்சது வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. பேசுபொருள் இல்ல, தவறு. பேசுபொருள் நம்ம சொல்லக்கூடாது, பெரிய தவறு. எங்க அரசாங்கம், அதாவது ஆட்சி கட்சி என்பதை பத்தி வேறுபாடு ஒன்று இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ அதிமுக தானா உடைஞ்சு விழுந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி நடந்தது? நீங்க வந்து அமமுக என்னாச்சு? நீங்க வந்து அமமுக வந்து நம்ம இவர் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, குதிரை பேரம் நடக்குதுன்னு. அதுக்கு நீங்க ஆதாரமா ஒரு வீடியோ போடுங்க. எங்கன்னா ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு அவரு, நீங்க போட்ட வீடியோ வந்து தவறு. கார்ல உட்காந்துட்டு சைன் வாங்குறதுன்னா எந்த இடத்துல? அந்த இப்போ என்னன்னா, தாவேகா உண்மையிலேயே ஒரு நியாயமான கட்சியா இருந்தா, ஆதவர்ஜுனா உண்மையான நியாயமான ஒரு ஆளா இருந்தா, நேர்மையான ஒரு ஆளா இருந்தா என்ன சொன்னா, இந்த இடத்தில் காரில் வைத்து நாங்கள் அந்த அதே உங்களுக்கு தெரியலையா? ஏஐன்னு சொன்னார் அந்த அந்த மினிஸ்டர், அந்த இவர் அந்த எம்எல்ஏ காமராஜ் ஆட்சியான்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நீங்க வந்து அதிமுக தானாக உடைந்து விடவில்லை. இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் ஒன்று நடந்திருக்குதுன்னா அதுக்கான ஆதாரம் என்ன? கீழே சபாநாயகர்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்குறீங்க, நேரா ஆதவர்ஜுனா போனீங்கன்னா தெளிவா இருக்கேன். இதுதான் தூய்மையான அரசியலா? இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அமைச்சருங்கிற முறையில என்ன வந்து சந்திக்க வந்தாங்க இல்லங்க. அந்த முன்னாடி புசி ஆனந்த் ஆபீஸ்ல வந்து கார்டு கொடுக்குற போட்டோ எல்லாம் வந்துருச்சு. அமைச்சர்ன்ற முறையில சந்திக்கிறது வந்து நீங்க வந்து அமைச்சர் என்று சந்திங்கன்னா, அவங்க எம்எல்ஏ ஆன பிறகு அமைச்சர்ன்ற முறை எதுக்கு சந்திக்கிறாங்க? எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ ரிசைன் பண்ணா அதுலயும் வந்து சட்ட பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு சட்டம், கட்சி தாவல் சட்டத்துல. ரிசைன் பண்ணிட்டு வர்றது அது வந்து தவறுங்கிறது முன்னாடி நம்ம மரபுன்னு ஒன்று இருக்கு, சட்டம் இருக்கு. ஒரு மரபை வந்து நம்ம பண்ணிருக்கோம். இப்ப திமுகவில் சேரும் ஆயிரக்கணக்கான ஆட்களை வந்து செக்ரட்டரியில வந்து தலைவர்ன்ற முறையில் பார்க்க வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க வந்து தவறு செஞ்சுட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது. நீங்க வந்து இப்படியான குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது வைத்திலிங்கம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் திமுகவில் சேர்ந்தது குதிரை பேரத்துல வராதா அப்படின்ற ஒரு கேள்வியை, அதாவது குதிரை பேரத்துல வந்து நீங்க வந்து ஓபிஎஸ் என்பவரை பற்றி வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு நாள் போராடினார் இந்த அமைப்புல இருக்கணும். அதை வந்து யார் வந்து உள்ளுக்குள்ள விடாம இருந்தார். எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்க எல்லா கதவுகளும் அவருக்கு அடைக்கப்பட்டு விட்டன. உண்மைதானே? கடைசி வரைக்கும் உள்ள வந்து விடல. அந்த பொதுக்குழுலேயே வந்து அவர் அவமானப்படுத்தி அனுப்புறாங்கல்ல. அந்த நேரத்துல அவர் நியாயமா தான் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு வந்து நான் வந்து கட்சி விதிப்படி நான் இருக்கணும், அப்படியே பல விஷயங்கள் எழுப்புறாரு. அந்த நேரத்துல வந்து அவர் வந்து அதாவது இப்ப கூட, அதாவது என்னன்னா, அப்பதான் வெளியே வர்றாரு. அந்த கட்சியில் நியாயம் கிடைக்காது, இந்த கட்சியில சேர்றது வேற. ஆனா ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கான ஒரு பிரச்சனை இருக்கும் போதே வந்து சேர்றதுதான் குதிரை பேரம். இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் என்பவர் வந்து பதவியேற்றோடனே போய் ஸ்டாலினை பார்த்தாரு, உதயநிதி பார்த்தாரு, எல்லாரும் ஒன்னா பாக்குறாங்க, பாமக தலைவரை பாக்குறாரு, எல்லாம் நம்ம எல்லாம் புகழ்ந்துட்டோம். அரசியல் நாகரிகம்னு அவர் யாரை பார்த்துருக்கணும்? ஏன் குதிரை பேரம்னு சொல்றோம்னா, அரசியல் நாகரிகம் என்றால் யாரை பார்த்துருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. ஏன் எடப்பாடியை பார்க்கல? அசம்பிளியில கூட அவரை பார்த்து ஒரு அப்போ நீங்க வந்து தூய்மை சக்தி போயிருக்கலாம். ஒரு அன்னைக்கு வந்து அவருக்கு டைம் இருந்திருக்காது. ஆனா அடுத்த நாள் யாரை போய் நேரா பாக்குறது? உடைச்சிக்கிட்டு வர இந்த 25 பேரை போய் பாக்குறது வந்து டைரக்டான குதிரை பேரத்துக்கான எவிடன்ஸ் தான் அது. நீங்க யாராவது அதுக்கு வந்து இது வரைக்கும் விளக்கம் வரலையே. அப்போ விஜய் வந்து முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு, இந்த 25 பேர் வரப்போறாங்கன்னு அவருக்கு முன்னாடி தெரியும். அடுத்த நாள் வந்து ஓட்டு போட போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதுதான் குதிரை பேர். குதிரை பேர் அழைப்பது குதிரை. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு நாங்க எந்த தடங்களும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட 5 வருடங்கள் இந்த ஆட்சி நீடிக்காது, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு நீடிக்காது. அதாவது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ஓட்டிங் வரும்போது வெளியே போறாங்க, அதை ஃபாலோ பண்றாரு. நீடிக்காது என்பது ஒரு அரசியல் தலைவராக அவருடைய அவதானிப்பு, அவ்வளவுதான். அதுல வந்து இப்ப எனக்கும் அப்படிதான் தோணுது, இது 5 வருஷம் நீடிக்குமா, இன்னும் கொஞ்ச நாள்ல போகுமான்னு. இல்லை, அது மாதிரி அவர் சொல்றதுல வந்து இந்த காட்சியை நான் கவுக்க போறோம்னு சொல்லலையே அவரு, நாங்க நாளைக்கே கவுக்க போறோம் அப்படிங்கிறது அவர் சொல்லவே இல்லை. கட்சிக்காரர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அதாவது கட்சி வந்து ஆட்சியை நாங்கள் கவுக்க மாட்டோம், ஆனா இந்த விமர்சனங்கள்ல வரும்போது ஒரு எதிர்கட்சி வந்து சும்மா இருக்க முடியாதுல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதான் பிரச்சனை. ஓகே சார், அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.